அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளின் சிந்தனைக்காக சங்கீதம் 119 வசனம் 16 நாம் வாசிக்கலாம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்பது. நாம் தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரன் வேதத்தை குறித்து, வேதத்தினுடைய மேன்மைகளை குறித்தும், வேதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற மனிதனுடைய பொறுப்பை குறித்தும் பேசி வருகிறார். இந்த குறிப்பாக இந்த 9-16 வசனத்தை பார்க்கும்போது இந்த வேதத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 10ஆம் வசனத்தில் இந்த வேதத்தை என்னுடைய முழு இருதயத்தோடு நான் தேடணும் என்று சொல்கிறார். அடுத்து நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா இந்த வேதத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளணும்னு சொல்கிறார். அடுத்து இந்த வேதத்தை தேவன் எனக்கு போதிக்கணும் என்று சொல்கிறார். அடுத்து இந்த வேதத்தை நான் மற்றவர்களுக்கு போதிக்கணும் என்று சொல்கிறார். அடுத்து இந்த வேதத்தில் நான் களி கூறணும் என்று சொல்கிறார். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கும்போது இந்த வேதத்துக்கு நான் தீவிரமாய் கீழ்ப்படிய வேண்டும். நேற்றைய தினத்தில் தான் சந்திச்சு இந்த வேதத்துக்கு நான் தீவிரமாக கீழ்ப்படியணும் என்று சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்படி மரியாதை செலுத்த முடியும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த வேதத்துக்கு மரியாதையும் கனத்தையும் செலுத்த முடியும். தாவீதுனுடைய மனமகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்கள். தாவீதினுடைய மனமகிழ்ச்சி நேபுகாத்நேச்சாரை போல தன்னுடைய ராஜ்யத்தின் மீதும் தன்னுடைய அரண்மனையின் மீதும் அவனுக்கு மனமகிழ்ச்சி இல்லை. இந்த ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தாவீதினுடைய அந்த இசை திறமையில் அவருக்கு மனமகிழ்ச்சி இல்லை. நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் நான் கட்டினது இது மகா பெரிய ராஜ்யம், அடுத்து என்னுடைய அரண்மனை மகா பெருசு என்று சொல்லுகிறார். அது எனக்கு மனமகிழ்ச்சின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி தான் அந்த நேபுகாத்நேச்சாரை போல் நான் சம்பாதிச்சது, என்னுடைய சொத்து, என்னுடைய கௌரவம், என்னுடைய பணம், என்னுடைய வேலை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய ஜாதி என்பதில் தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் நிறையா மனமகிழ்ச்சி. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்தில் மனமகிழ்ச்சியும் திருப்தி அடையக்கூடாது. இது எல்லாம் தற்காலிகமானது, இதெல்லாம் அழிஞ்சு விடுந்தெல்லாம் பிரயோஜனமற்றது. மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தாவீது இஸ்ரவேலுடைய ராஜா, ராஜ்யத்தை வச்சிருக்கிறான், ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான், ராஜ்யத்தை ஒழுங்காக கட்டினான். தேவன் அவனுக்கு வைத்திருந்த எல்லா எதிரிகளையும் வீழ்த்தி போட்டு தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். வேதம் சொல்லுது தாவீது தேவனுக்கு ஏற்றவன் என்று சொல்லுது. அவனுடைய திறமைகளையும் அவனுடைய கிரியையிலும் அவனுக்கு மனமகிழ்ச்சி இல்லை. இந்த இடத்துல சொல்கிறான், உமது பிரமாணங்களில் எனக்கு மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய வேதத்தில் எனக்கு மனமகிழ்ச்சி. அதனால தான் நம்ம எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மனமகிழ்ச்சியுமாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சோடனே அது எனக்கு ஆகாரம், அது எனக்கு திருப்தியை தருகிறது, அது எனக்கு போதுமானதாக இருக்குது, அது எனக்கு ஆறுதலாக இருக்குது, அது எனக்கு சந்தோஷத்தை இருக்குது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்குதா, என்னுடைய வாழ்க்கையில் ஆறுதல் இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரத்தில் இந்த கேள்விக்கான பதில் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை, திருப்தி இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து மித்த எல்லாமே உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலும் சந்தோஷமும் திருப்தியும் இல்லாமல் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதல் வேணும்னா வேதத்தை தேடுங்க, வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க, வேதத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. வேதத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகப்படும். இப்போ இந்த காலை நேரத்தில் நினச்சி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வாசிக்கிற இந்த வேதத்தில் என்னை திருப்தி ஆக்குங்க, இந்த வேதத்தை நான் உட்கொள்ள, இந்த வேதம் எனக்கு ஆறுதலாக இருக்க உதவி செய்யுங்க. தான் ஒரு விசுவாசினுடைய கடமை. இந்த விசுவாசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேதத்தில் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வேதம் உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டப்படும் போது வேதத்து மீது கோவப்படாமல், தேவனே என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டினதுக்காக நன்றி, மனம் திரும்ப உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஓடிப்போங்க. தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது அவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார், அவர் உங்களுடைய இருதயத்தில் மனமாற்றத்தை தருவார், விசுவாசத்தை தருவார். அவரோடு உறவு நெருக்கமாக்கப்படும். உறவு நெருக்கமாக்கப்படும் போது சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். அது இந்த வேதம் இல்லாமல் நடக்காது. இந்த வேதத்துக்கு திரும்ப தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. இப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.